பணவசதி படைத்த அவனை அல்லாஹு தாலா அந்த மஹ்ஷர் மைதானத்தில் ஒரு இடத்திலே அமர வைப்பானாம். அந்த மனிதன் அமருவான். உடனே அவன் உலகத்தில் சேமித்து வைத்த சொத்துக்கள் அனைத்தும் மறுமையிலே கொண்டு வரப்படும். ஆடுகளாக, மாடுகளாக, ஒட்டகங்களாக, மிகப்பெரிய, பார்த்தால் அதிபயங்கரமாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்ற மிகப்பெரிய ஒரு பாம்பாக மறுமை நாளில் அவனுடைய செல்வங்கள் எல்லாம் மாற்றப்படுமாம். அவன் அமர்ந்திருப்பானாம். ஓடி வருமாம் கொம்புள்ள ஒரு ஆடு. அவனை மஹ்ஷர் மைதானத்தில் துரத்துமாம். துரத்தியவன் கீழே விழுவானாம். அவனுடைய முகத்திலே அந்த ஆடு மிதிக்குமாம். இதே போல ஆடுகளும் மாடுகளும் ஒட்டகங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து வந்து கொண்டே அந்த மனிதனை முகத்திலும் விழாப்புறங்களிலும் மிதித்து கொண்டே இருக்கும். இது எத்துணை நாள்? ஒரு நாள் அல்ல. அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் நீங்களும் நானும் நீதி விசாரணைக்காக வேண்டி நிறுத்தப்படுகிற நாள் அது 50,000 ஆண்டுகள் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 50,000 ஆண்டுகள் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் நீங்களும் நானும் நிற்க வேண்டும் விசாரணைக்காக வேண்டி. அப்படி விசாரணிக்கப்படுகின்ற அந்த நீதிமன்றத்தில் வைத்து அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாத பணவசதி படைத்தவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கப்படுகிற தண்டனை, ஆடுகளும் மாடுகளும் மறுமை நாளில் அவனை வந்து முகத்திலும் அவனுடைய விழாப்புறங்களிலும் மிதித்து அவனை கேவலப்படுத்தும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.